சுபஹ் தொழுகை, பின்னேரம் அசர் தொழுகை. அப்போ அந்த டியூட்டி மாறுற நேரத்தில் நாங்கள் 2 தொழுகைகளையும் ஜமாத்தோடு இஹ்லாஸோடு குஷுவோடு தொழக்கூடிய நிலையில் இருந்தோமையானால் அல்லாஹ் இடத்துல போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உனது அடியான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விட்டுவிட்டு வந்தோம், நாங்கள் வரும்போது தொழுது கொண்டிருந்த நிலையிலே அவர்களை பார்த்தோம் என்று சாட்சி சொல்வார்கள். அப்படி இல்லை, அதற்கு எதிர்மாறான சாட்சி தான் சொல்லப்படும். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات وآتينا عيسى ابن مريم البينات وأيدناه بروح القدس. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து எரிதத்துவதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்திலே ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அதாவது இந்த வசனத்துடைய 253வது வசனத்தினுடைய 2வது அம்சம் பற்றி விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். அதில் இறுதியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்புகள் பற்றி விரிவாக விளக்கமாக சென்ற பாடத்திலே பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் 3வது அம்சம், மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ். இந்த ஆயத்தில் 3வதாக அல்லாஹ் குர்ஆன் கூறுகின்றான், மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ். மின்ஹும் ஐ மினல் அம்பியா வர் ருசுல், நபிமார்களில் ரசூல்மார்களில் சிலரோடு அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ். இது சம்பந்தமாக பார்க்கும்போது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா திரைக்கு பின்னாலிருந்து 3 நபிமார்களோடு பேசியிருக்கிறார் என்பது ஹதீஸ்களில் குர்ஆனில் சாபித்தாக இருக்குது. அதில் முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சென்ற பாடங்கள் நாங்கள் பார்த்தோம். 2ஆம் அத்தியாயம் 33வது வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து அல்லாஹ் சொல்ல, யா ஆதம் அம்பிஹும் பி அஸ்மாஇஹிம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுடைய சிறப்பை, இந்த மனித இனத்தின் சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல விதமான பெயர்களையும் கற்றுக் கொடுக்கின்றான். பின்னர் அந்த பெயர்களை குறிப்பிடும்படி கூறும்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழித்து பேசுகின்றான். அப்போ அவங்க அதை சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட அல்லாஹு தஆலா யா ஆதம் என்று விழித்து பேசியிருக்கிறான். இந்த வசனத்தை கொண்டு முஃபஸ்ஸிரீன்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வோடு பேசியிருக்கிறான் என்று கூறுகின்றார்கள். இதே அமைப்பில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய நபிமார்களுடன் பேசியிருக்கிறான். யா மூசா யா ஈசா சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டும்தான் அல்லாஹு தஆலா அவருடைய பெயரை குறித்து விதித்து பேசாமல் அவர்களுடைய சிறப்பை குறித்து அல்லாஹு தஆலா விழித்து பேசியிருக்கின்றான். யா ஐயுஹன் நபி யா ஐயுஹர் ரசூல். எனவே இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நேரத்தில் மலாய்க்கமார்கள் இரத்தம் சிந்தி
ஃபசாது செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தையாக படைக்கப் போகின்றாய் என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் அறியாதவைகளை நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சகல பெயர்களையும் கற்றுக் கொடுக்கின்றான். கற்றுக் கொடுத்து விட்டு மலாய்க்கமார்களுக்கு அவைகளை சொல்லும்படி சொல்லுகின்றான். அவர்கள் நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர வேறதையும் நாங்கள் அறிய மாட்டோம் என்று தெரியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். அப்போதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறுகிறான், அம்பிஹும் பிஅஸ்மாஇஹிம், அந்த பெயர்களை ஆதமே நீர் கூறுவீராக. ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தை விட இப்னு ஹிப்பான்ல சஹீஹான சனதை கொண்டு பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஇல அன் ஆதம் நபியுன் ஹூ, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவங்க நபியாக இருந்தாங்களா அப்படின்னு போட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார், நஅம், ஆம், நபியுன் முகல்லம். நபின்னு மட்டும் சொல்லாம அல்லாஹ் அவர்களோடு பேசியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் குறிப்பிடுகிறார்கள். இந்த அடிப்படையில் மின்ஹும் மன் கல்லம் அல்லாஹ், அந்த நபிமார்களை ரசூமார்களில் சிலரோடு அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான் என்று சொல்லும்போது, நேரடியாக பேசியிருக்கிறான், எந்த வாசித்தாவும் இல்லாமல் நேரடியாக பேசியிருக்கிறான் என்று சொல்லும்போது, முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசியிருக்கிறான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நிரூபணமாகின்றது. இரண்டாவதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளை பொறுத்தவரையில் அல் குர்ஆனிலேயே 3 இடங்களில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு பேசியதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 4ஆம் அத்தியாயம் 164 வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும்போது, வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா, அதாவது மூசாவோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசினான் என்று நேரடியாகவே குர்ஆனில் வந்திருக்கின்றது. 7ஆவது அத்தியாயம் 143 வசனத்தில் பார்க்கும்போது, வலம்மா ஜாஅ மூசா லிமீகாத்தினா வகல்லமஹு ரப்புஹு, அல்லாஹு தஆலாவினால் வாக்களிக்கப்பட்ட 30 10 சேர்த்து 40 நாட்கள் தூர்சினா மலைக்கு வந்தபோது அவர்களோடு அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வகல்லமஹு ரப்புஹு, அவருடைய இறைவன் அல்லாஹ் அவர்களோடு பேசினான். மூன்றாவதாக, யா மூசா இன்னிஸ்தஃபைதுக அலன்னாஸ் பிரிசாலாத்தி வ பிகலாமி, மூசாவே, அல்லாஹு தஆலா மூசாவை சொல்லுகிறான், மூசாவே உம்மை நான் மக்களில் சிறந்தவனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். இஸ்தஃபைதுக மின அலன்னாஸ், மனிதர்களை உங்களை நான் சிறந்தவனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். எதை கொண்டு? பிரிசாலாத்தி, நான் உனக்கு கொடுத்த ரிசாலத்தை கொண்டு. அடுத்தது வபி கலாமி, உன்னோடு நான் பேசியதை கொண்டு உன்னை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 3ஆம் இடத்திலே கூறுகின்றான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேசினான் என்பதற்கு குர்ஆனே சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படும் அல்லாஹ்வோடு பேசிய ஒரு நபி என்று சொல்லப்போட்டு என்ன அல்லாஹ் சொல்றான், வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா, எந்த ஒரு நபிக்கும் கொடுக்காத ஒரு அந்தஸ்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹு தஆலா அவரோட நேரடியாக பேசினான். மூன்றாவதாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் இஸ்ரா மிஅராஜிலே பயணத்தின் போது, நான் ஏற்கனவே அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்பட்டிருக்கிறேன், இஸ்ரா மிஅராஜ் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு அற்புதம். குறைஷி காஃபிர்கள் எல்லாம் மிகவும், அதாவது குழப்பத்துக்கு ஆழ்த்திய ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரே இரவில் மக்காவிலிருந்து பாலஸ்தீனத்துக்கு சென்று பைத்துல் மக்திஸுக்கு சென்று அங்கிருந்து 7 வானங்களையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சென்று அதையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட சித்ரத்துல் முன்தஹா தாண்டல. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி
அல்லாஹ்வின் பால் உயர்ந்து சென்றார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய கலம் எழுதுகோல் எழுதுகின்ற ஓசையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்மடுத்தார்கள். அப்போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு நேரடியாக பேசித்தான் தொழுகையை கடமையாக்கினான். ஆரம்பத்தில் 50 வக்து தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த 50 வக்து தொழுகையையும் தனது உம்மத்துக்கு கொடுத்த பெரிய ஒரு ஞாபகத்தாக சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கின்றார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன பரிசு தந்தான் என்று கேட்டபோது 50 வக்து தொழுகை எனக்கு கடமையாக்கி இருக்கிறான்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் எனது சமுதாயத்தை சோதித்து பார்த்தேன், அவர்களால் இதைவிட குறைந்த வணக்க வழிபாடுகளை அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டதே. உம்முடைய உம்மத்தினர் இதைவிட பலகீனமானவர்கள். எனவே 50 வக்து தொழுகை அவர்கள் தொழுக்க மாட்டார்கள். திரும்பி சென்று அல்லாஹ்விடத்திலே பேசி அதை குறைத்து வேண்டிவிட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறாங்க. போகிறாங்க. போன 5ஆக குறைக்கப்பட்டுச்சு. திரும்பி வராங்க, திரும்ப போகிறாங்க, திரும்பி வராங்க. இப்படி கடைசியாக 5 குறைக்கப்பட்டு கடைசியாக 5 மீதமாக இருக்கும் போதும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இதுக்கும் அதிகம் போய் குறைச்சி கேளுங்க அப்படின்னு சொல்லி போட்டு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு மேல் அல்லாஹ்விடத்தில் குறைத்து கேட்பதற்கு நான் வெட்கப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு 5 வக்து தொழுகையோடு வந்து விட்டார்கள். அப்போ இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையில உரையாடல் நடக்குது. அந்த உரையாடலின் போதுதான் தொழுகை கடமையாக்கப்படுது. இதனால் தான் தொழுகைக்கு சொல்லப்படும் மிஅராஜ், ஒரு மனிதனுடைய வானலோகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பயணம். தொழுகை என்பது மிஅராஜுடைய பயணத்தை ஒத்தது. அதனால் தான் தொழுகையிலே ஒரு மனிதன் ஈடுபடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நோக்கி வருகின்றான். இதனால் தான் தொழுகையில் இருக்கும்போது அசைவுகள் கூடாது, பார்வையை திருப்பக்கூடாது, நிம்மதியாக அமைதியாக இருந்து தொழ வேண்டும் என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தொழுகை என்பது ஒரு சாதாரண வணக்கம் அல்ல. அது எங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். உண்மையிலேயே பயபக்தி உள்ள மக்கள் தொழும்போது அவரிடத்தில் எந்த ஒரு அசைவையும் காண முடியாது. அவருடைய உடலும் அசையாது, உள்ளமும் அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்திருக்கும். இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், விசுவாசிகள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் யார் என்றால் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு ஹுஷுவோடு தொழக்கூடியவர்கள். ஹுஷு என்பது தன்னுடைய சகலவிதமான சோழிகளையும் சிந்தனைகளையும் புறந்தள்ளிவிட்டு அல்லாஹ்வின் பால் முன்னோக்குவதுதான் ஹுஷு என்று சொல்லப்படும். இப்படியான தொழுகை தொழுபவர்கள் மிகவும் குறைவு. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தங்களுக்கு தர வேணும். அதனால் இந்த தொழுகை என்பது எங்களுக்கு மேராஜுடைய பயணத்தின் போது பரதாக்கப்பட்ட ஒரு தொழுகை. இப்படி இந்த 3 நபிமார்களோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான் என்பது குர்ஆனில் ஹதீஸில் தாபித்தாக இருக்குது. மற்ற நபிமார்களை பொறுத்த வரையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு வாசித்தா தொடர்பும் இல்லாமல் நேரடியாக பேசியதாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ காணவில்லை. அல்லாஹ்வை பொறுத்த வரையில் நபிமார்களோடு பேசுவதற்கு 3 வகையான வழிமுறைகளை அல்லாஹு தஆலா கையாளுகின்றான். ஒன்றுதான் இப்போ சொன்னது, நேரடியாக நபிமார்களோடு அல்லாஹு தஆலா பேசுவது. ஆனால் திரைமறைவுக்கு பின்னால் இந்த அல்லாஹ் பார்க்க முடியாது. அல்லாஹ் பேசுவது கேட்கும், இந்த 3 பேருக்கும் கேட்டது. ஆனால் அல்லாஹ்வை அவர்களால் பார்க்க முடியாது. அல் குர்ஆனிலே 42வது அத்தியாயத்தில் 51வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறும்போது வமா கான லிபஷரின் ஐ யுகல்லிமஹுல்லாஹு இல்லா வஹ்யன், ஒரு மனிதனோட அல்லாஹு தஆலா பேசுவதாக இருந்தால் முதலாவது அமைப்பு வஹி மூலம் அறிவிக்கிறது. இரண்டாவது அமைப்பு அவு மின் வராய் ஹிஜாப், அலை திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு பேசுவது.
இந்த அமைப்பு தான் இந்த 3 நபிமார்களுக்கும் நடைபெற்றது. திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 நபிமார்களோடு நேரடியாக பேசியிருக்கிறான். மற்ற நபிமார்களுக்கு வஹி அறிவிச்சிருக்கிறான். மூன்றாவது அமைப்பு அவு யுர்சில ரசூலன் ஃபயூஹிய பிஇذனிஹி மா யஷா, அல்லது ஒரு தூதரை, அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக அந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு அல்லாஹு தஆலா வஹியை கொடுப்பதே. இந்த 3 வழிகளில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களோடு ரசூல்மார்களோடு பேசியிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் 42வது அத்தியாயம் 51வது வசனத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். இந்த அடிப்படையில் இந்த இரண்டாவது அமைப்பு திரைக்கு பின்னால் இருந்து அல்லாஹு தஆலா நேரடியாக எந்த ஒரு வாசித்தாவும் இல்லாமல், வாசித்தான் சொன்னால் எந்த ஒரு தொடர்பாடலும் இல்லாமல் டிரெக்டாக நேராக அல்லாஹ் பேசியது 3 பேரோடு மட்டும்தான். ஒன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், மூன்றாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற நபிமார்களுக்கெல்லாம் மற்ற அமைப்பில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிச்சிருக்கிறான், அல்லது தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வஹி அறிவிச்சிருக்கிறான். இப்படியான அமைப்பில் தான் அல்லாஹு தஆலா அவர்களோடு பேசியிருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வை பார்க்கவே முடியாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டால், இப்போ நபிமார்கள் கூட அல்லாஹ் நேரடியாக பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லாத இடத்துக்கு சென்றார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட போயிட்டு வந்ததுக்கு பிறகு, ஹல் ராய்த ரப்பக், நீங்கள் உங்களுடைய இறைவனை பார்த்தீர்களா? காலலா, இல்ல. நூருன் அன்னா அரா, இன்னொரு வாயத்தில் ஹிஜாபுஹு நூர், அவனுடைய திரை ஒளிமயமானது, அவனை பார்க்க முடியாது, அதுக்கான சக்தி எங்களுக்கு தரப்படவில்லை என்ற கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயத்திருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு சில ஆத்மீகவாதிகள் நான் அல்லாஹ்வை கனவுலே கண்டேன், அங்கே கண்டேன், இங்கே கண்டேன் என்று சொல்லி போட்டு மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு இதுகள் எல்லாம் இன்றைக்கு அறிவு வளர்ந்த காலத்தில் எடுபடுதில்லை. எங்களை சிறு வயசில் பார்த்தோம், நாங்கள் நிறைய இப்படி பேர் ஏமாந்திருந்தாங்க. குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சூஃபிகள் நாங்கள் இறைவனை கண்டோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதருக்கும், நபியாக இருந்தாலும் சரி, ரசூலாக இருந்தாலும் சரி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை பார்க்க முடியாது. அதற்கான ஆற்றல் இந்த மனிதனிடத்தில் இல்லை, அதனால பார்க்க முடியாது. உதாரணமாக ஒரு மனிதனுடைய பார்வை ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தான் செல்லும், அதுக்கு அங்கால போகாது. அவனுடைய செவிப்புலன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வரக்கூடிய ஓசையை தான் கேட்கும், அதுக்கு கேட்காது. சரி, இதே கண் பார்வைக்கு முன்னால அவனால் பார்க்க முடியாத ஒரு ஒளியை கண்ணிலே பாய்த்தால் கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணை புத்தி கொள்வான். இது மனிதன் இயல்பு, இயற்கையாக நாங்கள் பார்க்குறோம். இதே போல இந்த காதால கேட்க முடியாத ஒரு சத்தத்தை கேட்டால் காது குருத்து வெடித்து செத்து போவான், மனுஷன் இறந்து போவான். உதாரணமாக ஒரு கொண்டு, இந்த குண்டு அவனுடைய பக்கத்தில் வெடிச்சுன்னு சொன்னா அந்த ஓசை இந்த காதால கேட்க முடியாத சக்தி இல்லை அதுக்கு. சுப்ஹானல்லாஹ், மனிதன் இறந்து போவான். நாங்கள் பார்க்குறோம் சில சமயங்களில் குண்டு வெடித்த இடத்தில் இறந்து போனவர்களை பரிசோதித்து பார்த்தால் எந்த ஒரு காயமும் கிடையாது, ஒரு நகைக்கீரல் போன்ற ஒரு காயம் கூட கிடையாது. ஆனால் செத்து போகிறான், மனுஷன் இறந்து போகிறான். என்னென்று பார்த்தால் அந்த குண்டின் ஓசையை தாங்க முடியாமல் அவன் இறந்திருக்கிறான் என்பது நிரூபணமாகின்றது. அப்ப மனிதனுக்கு இந்த உலகில் இருக்கக்கூடிய சில ஒலிகளையே பார்க்க முடியாது என்று சொன்னால், சில ஓசைகளையே கேட்க முடியாது என்று சொன்னால், மனிதனுடைய இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்கள் வரையறுக்கப்பட்டவை, குறிப்பிட்ட அளவுக்கு தான் செயல்படும், அதுக்கு மேல போகாது. இதனால தான் தூரங்களை பார்ப்பதற்காக வேண்டி மனிதன் புதிசாக கண்டுபிடித்திருக்கக்கூடிய
தாரா என்ன சொல்றது மைக்ரோஸ்கோப்னு சொல்லி போட்டு நீண்ட தூரம் பார்க்கக்கூடியவைகளை மனிதன் கண்டுபிடிச்சிட்டான். அதன் மூலமாக வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை, வானத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை மனிதன் பார்க்கிறான். எனவே இந்த கண், இந்த காது, இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அவயவங்களை பொறுத்த வரையில் அதனுடைய சக்திகள் மட்டிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு மேலே போயார். ஆனால் அல்லாஹ்வை பொறுத்த வரையில் அல்லாஹு அக்பர், அனைத்தையும் விட பெரியவனாகிய ரப்புல் ஆலமீனை பார்ப்பதற்கான சக்தி இந்த கண்ணுக்கோ காதுக்கோ கொடுக்கப்படலை. அதனால இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வணங்குற கடவுளை பார்க்கவே முடியாதா என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட மனசில் எழும், எழத்தான் செய்யும். அதற்கு இஸ்லாம் எங்களுக்கு பதில் சொல்லுது. அதாவது நாளை மறுமையில் விசாரணை முடிந்து சுவர்க்கம் சென்றவர்கள் சுவர்க்கத்தில் அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களை விடவும் மிகச்சிறந்த இன்பமாக அவர்கள் காணப்போறது அல்லாஹ்வை பார்ப்பதுதான். இந்த பாக்கியம் அவனை கொண்டு விசுவாசம் கொண்டு பயபக்தியோடு நல்லவனாக வாழ்ந்து நல்லமல்கள் புரிந்தவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சுவர்க்கம் செல்லக்கூடியவருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைக்கும். சுவர்க்கம் செல்லாத யாருக்கும் அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்காதே. இப்போ அந்த நேரத்தில் மனிதனுடைய ஆற்றல்கள் அதிகரிக்கப்படும். உதாரணமாக மன்னரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய மனிதன் இன்றைக்கு 5 அடி 6 அடி தான் இருப்பான், மிஞ்சினா 7 அடி. ஆனால் மன்னரிலிருந்து எழுப்பப்படும் போது எல்லா மனிதர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட 70 முழம் உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது சஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்குது. அப்போ உடம்பு இவ்வளவு பெரிசாக்கப்பட்டு சொன்னால் அதற்கேற்றவாறு பார்வை, செவி போன்றவைகள் அனைத்தும் அல்லாஹ்வினால் அதிகரிக்கப்படும். இதனால் சுவர்க்கத்துக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய இன்பங்கள் அதை அனுபவிக்கக்கூடியவாறு இந்த உடம்பை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். நரகிலே போடப்பட்டால் அந்த வேதனைகளை சுகிக்கக்கூடியவாறு அவருடைய உடம்பை அல்லாஹ் தஆலா மாற்றுவான். பார்க்கிறோம் குர்ஆனில் சொன்ன அல்லாஹ் தஆலா ஒரு தசையை, உடம்பின் மீது இருக்கக்கூடிய தோள்பட்டை, நரகிலே போடப்பட்ட மனிதனுடைய தோள்பட்டை எரிந்து சாம்பலாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா புதிய தோள்களை படைக்கின்றான். பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா, ஏற்கனவே இருந்த தோலை விட புதிய தோலை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அவன் நரகத்தின் வேதனையை சுகிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே இந்த மனிதனை பொறுத்தவரையில் இந்த உலகில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆற்றலை கொண்டு அல்லாஹ்வை பார்க்க முடியாது. ஆனால் நாளை மறுமையிலே சுவர்க்கம் சென்றவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். அதுதான் அந்த சுவர்க்க வாசலுக்கு கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இன்பமாக இருக்கும். அப்போதுதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்பதை நாங்கள் புரிந்துக்கிறோம். நாங்கள் பார்க்கிறோம், எல்லா மக்களும் சொல்றாங்க அடக்கம் செய்யறது ஆத்மா சாந்தி அடையும், சாந்தி அடையும் சொல்லி போட்டு. இல்லை, ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் படைத்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும். அங்க பார்த்தால் மாத்திரம்தான் இந்த ஆத்மா சாந்தி அடையும். ஹதீஸில் பார்க்கிறோம், முஸ்லிமிலே பதிவாகக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா தஹல அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னத, சுவர்க்கவாசிகள் தீர்ப்பு வழங்கப்பட்டு சுவர்க்கவாசிகள் எல்லாம் சுவர்க்கத்தில் நுழைந்து விட்டால் யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, வேறு சில வார்த்தைகளில் அவங்க சுவர்க்கத்தில் இன்பங்களை அனுபவித்து கொண்டிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு கண்ணும் பார்த்திராத, ஒரு உள்ளத்திலும் உதிக்காத இன்பங்களை அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சுகிக்கக்கூடியவாறு இந்த உடம்பு இருக்கின்றது. ஆனால் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை சுகிக்கக்கூடியவாறு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய உடம்பை, அவனுடைய ஆற்றலை மாற்றுகின்றான். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யகூலுல்லாஹு தபாரக வ தஆலா, சுவர்க்கத்தில் நுழைந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சுவர்க்க இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கவாசிகளை விழித்து அல்லாஹ் பேசுவான். அப்போது சொல்வான், துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், உங்களுக்கு ஏதாவது ஒன்றை நான் அதிகமாக தந்து உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டாமா?
என்று அல்லாஹ் கேட்பான். சுவர்க்கவாசிகளை பார்த்து விழுத்தி பேசுவான். சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், அந்த ஆற்றல் கொடுக்கப்படும். ஃபயகூலூன், அவர்கள் பதில் சொல்வார்கள் சொர்க்கவாசிகள், அலம் துபையித் வுஜூஹனா, ரப்பே எங்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்யவில்லையா நீ? அலம் துதுகில்னல் ஜன்னா, எங்களை நீ சுவர்க்கத்தில் குடியேற்றவில்லையா? வா துனஜ்ஜினா மினன்னார், பயங்கர நரக நெருப்பில் எங்களை நீ பாதுகாக்கவில்லையா என்று அல்லாஹ் வழங்கிய நியாமத்துகளை சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்விடத்திலே திருப்பி சொல்லுவார்கள். கால ராவி சொல்லுகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபயக்ஷிபுல் ஹிஜாப், ரப்புல் ஆலமீன் தன்னை மறைத்து கொண்டிருக்கின்ற ஒளிமயமான திரையை நீக்குவான். ஃபயக்ஷிபுல் ஹிஜாப் ஃபமா உஅது ஷைஅன் அஹப்ப இலைஹிம் மினன் நظரி இலா ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல். அல்லாஹு அக்பர். அதை பார்த்த உடனே அவர்கள் சுவர்க்கத்தில் அனுபவித்த இன்பங்கள் எல்லாம் அற்பமாக போயிடும். அதை விட சிறந்த ஒரு இன்பத்தை அவர்கள் சுவர்க்கத்தில் அனுபவித்தது கிடையாது. அவர்களுக்கு மிக விருப்பமான ஒன்று கொடுக்கப்படவில்லை, அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று. அப்ப இந்த பாக்கியம் சுவர்க்கவாசிகளுக்கு கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வை பார்க்கக்கூடியவாறே மனிதனுடைய தன்மைகள் ஆற்றல்கள் மாற்றப்பட்டு அவன் சுவர்க்கத்தில் இருக்கும் போது ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவான். ஆனால் நிராகரிக்கக்கூடிய காபிர்கள், நரகம் செல்லக்கூடியவர்கள் ரப்பை பார்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு ரிவாயத்தில், புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கிற ரிவாயத்தில், அன் ஜரீர் இப்னு அப்துல்லா அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, قال كنا عند النبي صلى الله عليه وسلم. ஜரீர் இப்னு அப்துல்லா பின் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இடத்துல இருந்தோம். ஃபநதர இலல் கமர் லைலத்தல் பத்ர், அன்றைக்கு இரவு நேரம் 14ஆம் பக்கத்து நிலவு வானத்தில் இருக்குது. ஃபநதர, பார்த்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த நேரத்தில் நஹ்னுன்னு சொல்றார், குன்னா, நாங்கள் இருந்தோம். அவர் மட்டுமல்ல, இன்னும் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தி அறிவிக்கிறார் இந்த சஹாபி. அப்ப நாங்கள் அப்படியே ஒரு இரவையில் 14ஆம் பக்கத்தின் நிலவு காரிச்சிருக்கக்கூடிய இரவையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அவர்கள் சந்திரனை அண்ணாந்து பார்த்தார்கள். ஃபகால, பார்த்து விட்டு சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் கமர் லா துதாம்மூன ஃபீ ருயதி. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ரப்பை பார்ப்பீர்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு சொன்னா, இப்ப நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் பூமியிலிருந்து வானத்தை அண்ணாந்து பார்த்தால் எப்படி 14ஆம் பக்கத்து நிலவை பார்க்க முடியுமோ, இந்த உதாரணத்தை சொல்லி யாரும் யாரையும் முண்டியடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நின்ற இடத்திலிருந்தே வானத்தை அண்ணாந்து பார்த்தால் 14ஆம் பக்கத்து நிலவை பார்ப்பது போல. அல்லாஹு அக்பர். லா துதாம்மூன ஃபீ ருயதிஹி, ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இருக்காது, யாரை நீங்கள் முன்னெடுத்துக் கொள்ள மாட்டீர்கள். மிகவும் இலகுவாக இந்த சந்திரனை பார்ப்பது போல உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த பாக்கியத்தை யார் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, அல்லாஹு அக்பர், ஃபைன் இஸ்ததஅதும் அல்லா துக்லபு அலா ஸலாத்தின் قبل طلوع الشمس وقبل غروبها فافعلوا. இங்க قبل طلوع الشمس சுபஹ் தொழுகை, சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தொழுகை சுபஹ் தொழுகை. وقبل غروبها, சூரியன் மறைவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய தொழுகை அசர் தொழுகை. இந்த இரண்டு தொழுகைகளையும் முறைப்படி, முறையாக, ஒழுங்காக
ஜமாத்தோடு தொழுது கொள்ளுங்கள் என்று அதில் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்கின்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதில் அந்த 2 தொழுகைக்கும் சொல்லப்படும் பர்தை என்று சொல்லி போட்டு 2 குளிர்ச்சிகளை தரக்கூடிய தொழுகைகள். காலையில் சுபஹ் தொழுகையில் குளிராக இருக்கும். அதே போல சூரியன் எவ்வளவு உச்சியில் இருந்தாலும் அசராகும் போது கொஞ்சம் குளிராக இருக்கும். எனவே இதுக்கு சலாத்துல் பர்தே என்று சொல்லப்படும். அப்ப இந்த 2 தொழுகைகளிலும் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் மற்ற தொழுகைகளில் கவனம் செலுத்துவதை விட. இதற்காக மற்ற தொழுகையெல்லாம் தொழக்கூடாது, ஜமாத்தோடு தொழக்கூடாது அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த 2லையும் கூடுதலான கவனம் இருக்கணும். எந்த சோழி இருந்தாலும், எப்படிப்பட்ட கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட பழுவான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் ஒதுக்கிவிட்டு இந்த 2 தொழுகைகளுக்கும் கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுத்து பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுது பழகிக்கிறோம். நாம் இப்படி செய்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். ஏன் இந்த 2 தொழுகைகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சொன்னார்கள் என்று பார்த்தா அதுவும் சஹீஹான ஹதீஸில் பதிவாக இருக்குது. புகாரி முஸ்லிமில் யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்துன், மலாயிகத்துன் காலையில் ஒரு கூட்டம் மலாயிக்கமார்கள் வருகின்றார்கள். 2 வேளைகளில் அவரோட டியூட்டியை முடிச்சு கொண்டு போறாங்க வாராங்க. சுபஹுக்கு முந்தைய ஒரு கூட்டம் வருது மலாயிக்கமார்கள் வந்து எங்களோடே இருப்பார்கள் அசர் தொழுகை வரை. பின்னர் இன்னொரு கூட்டம் மலாயிக்கமார்கள் வருவார்கள் அசருக்கு பின்னால. அவங்கள்ட்ட டியூட்டியை பாருங்க கொடுத்து அவங்க போயிடுவாங்க. சுபஹுக்கு முன்னால வந்தவங்க போயிடுவாங்க. இப்போ ரப்புல் ஆலமீன் அவங்கள்ட்ட கேட்பான், வஹுவ அஅலமு பிஹிம், அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களை பற்றி மிகவும் அறிந்தவன். இருந்தாலும் மலாய்க்காமார்கள் மத்தியில் அதை பகிரங்கப்படுத்துவதற்காக வேண்டி கைப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்பான் அல்லாஹு தஆலா. மலாய்க்காமார்கள் சம்தி கொடுத்தா எங்களுக்கு சப்போர்ட்டை பேசுவாங்க இல்லையா? அப்படி செய்யலாதா? சம்திங் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட்டா பேச வைக்கலாதா? இல்லை, நடக்காது. எதை கண்டார்களோ, எவர்களை அசர் தொழுகையிலே சுபஹ் தொழுகையிலே ஜமாத்து வந்திருப்பதை கண்டார்களோ அவ்வாறே போய் சொல்லுவார்கள். அதைனாகும் வஹும் யுஸல்லூன், காலையில் சுபஹ் தொழுகை நேரத்தில் நாங்கள் வந்தோம், அவங்க தொழுது கொண்டிருந்தாங்க. அவர்களை விட்டு விட்டு வார நேரத்திலையும் அவர்கள் அசர் தொழுகையை தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்வார்கள். பின்னர் அசர் தொழுகைக்கு பின்னால வந்த மலாய்க்கமார்கள் காலை சுபஹ் தொழுகை வரையும் இருப்பார்கள். அதற்கு பிறகு மேலே இருந்து அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்பான், வஹுவ அஅலமு பிஹிம், அல்லாஹ்வுக்கு தெரியும் தன்னுடைய அடியார்களை பற்றி, மிக அறிந்தவன். என்றாலும் அந்த மலாய்க்கமாரிடத்தில் கேட்பான், அவனோட பணி, அவளுக்கு கொடுக்கப்பட்ட கடமை. அல்லாஹ் கேட்பான், கைப தரக்தும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்ப சொல்லுவார்கள், அல்லாவே நாங்கள் வரும்போது அசர் தொழுகை தொழுகின்றார்கள், காலையில் வரும்போது சுபஹ் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் என்று சாட்சி சொல்வார்கள். இப்போ தப்பி தவறி யாராவது சுபஹ் தொழுகையை அலட்சியம் செய்து அந்த நேரத்தில் தூங்கி கொண்டிருந்தா என்ன கடைசி அதிகமான இளைஞருடைய நிலைப்பாடு என்ன, அதிகமான முஸ்லீம் நிலைப்பாடு என்ன? இரவு முழுக்க மாஷா அல்லாஹ் எல்லா கூத்தும் நடக்கும். காலையில் சுபஹ் தொழுகைக்கு கொரட்டு துத்துவாங்க. ஷைத்தான் அப்படித்தான் அவர்களை ஏமாற்றி வச்சிருக்கான். ஊதுவாங்க காதில், இன்னும் நேரம் இருக்கு தூங்க வரும் சொல்லி போட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்ப தூங்கி எழும்பி சூரியன் வெளிச்சத்துக்கு பிறகு பேருக்கு தொழுவார்கள். இப்ப இந்த மலாய்க்கமார்கள் போனதுக்கு பிறகு தொழுது என்ன பிரயோசனம்? ஒரு பிரயோசனம் இல்லை, தொழாததுக்கு சமம். எப்படி போறோம்னு சொன்னா,
வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முபக்கிரன் நேரங்காலத்தோடு இந்த பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு கட்டாயப்படுத்தியிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதில் எல்லாருமே கோட்டை விடுறோம். ஆலிங்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கோட்டை விடுறோம். எப்போ போகிறது? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஓட்டுற பள்ளி வெள்ளிக்கிழமை. சுப்ஹானல்லாஹ். அந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே முதலாவது வக்தில் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய மனிதன் அது ஒருவர் ஆய்க்கலாம், பல பேர் ஆய்க்கலாம், ஒருவர் தான் கட்டாயம் இல்லை. முதலாவது வக்தில் பள்ளிவாசலுக்கு ஜும்மா தொழுகைக்காக வரக்கூடிய மனிதன் அன்றைய தினம் ஒரு ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். இரண்டாவது வக்தில் வரக்கூடியவன் ஒரு காளை மாட்டை அறுத்து குர்பான் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். மூன்றாவது வந்த மனிதன் ஒரு ஆட்டை அறுத்து குர்பான் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். நாலாவது வந்த மனிதன் ஒரு சேவலை அறுத்து பலியிட்ட நன்மையை அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பான் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். ஐந்தாவது வந்த மனிதன் ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கின்றான். அதுக்கு அங்கால சொல்லல ரசூலுல்லாஹ். குறைஞ்சபட்ச முட்டையாவது தர்மம் செஞ்ச நன்மையை அடைத்துக் கொள்றது பாருங்க. ஏன்னு சொன்னா இக்காமத்து பாங்கு சொல்லப்பட்டு இமாம் மிம்பருக்கு ஏறிட்டாருன்னு சொன்னா காலையில் வெள்ளிக்கிழமையில் மலாய்க்கமார்கள் பள்ளிவாசல்களின் வாசல்களில் வந்து கொண்டிருப்பார்கள், நின்று கொண்டிருப்பார்கள். கையில் புத்தகம் இருக்கும், பதிவேட்டு. வரக்கூடிய மனிதர்களை அப்படியே பெயர்களை பகிர்ந்து கொள்வார்கள். இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் புத்தகத்தை மடித்துவிட்டு அவர்களும் ஹுதுபா பிரசங்கத்தை கேட்பதற்கு உட்கார்ந்து விடுவார்கள். அதுக்கு பிறகு வரக்கூடியவர்களுடைய பெயர்கள் அந்த பட்டியலில் பதியப்பட மாட்டாது. அவங்க சும்மா தொழுதாலும் சரி, தொழாட்டியும் சரி. அப்ப யாரு அக்கலை காட்டுறோம்? சுப்ஹானல்லாஹ். பாகம் உலமாக்களை பாருங்க, எப்போ வராங்க? இமாம் மிம்பருக்கு என்ன பிறகு வராங்க. படித்த மக்களை பாருங்க, இமாம் மிம்பருக்கு என்ன பிறகு வராங்க. கொஞ்சம் சாதாரண பாமர மக்கள் ஆரம்பத்தில் நேரத்தோட வந்து கொஞ்சம் குர்ஆனை கொண்டிருப்பாங்க, தொழுவாங்க. இப்போ நடக்குது கொஞ்சம் மிக சொற்பம். மற்ற எல்லாரும் வாரது பேர் பட்டியல் பேர் பெறாத அளவுக்கு தான் வாரது. அதிலும் குறிப்பாக இந்த கடைசி நேரத்தில் ஜும்மாவுடைய குத்துபா முடிய கிட்ட வராக்கள் அப்படியே வந்து நின்று கொண்டிருப்பாங்க கொஞ்சம் பேர் அங்கால வெளியில். இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ஜும்மா பட்டியலில் இடம்பெற மாட்டாது. அதே போல அந்த மலாய்க்கமார்கள் இந்த இரண்டு நேரத்திலும் தங்களுடைய டியூட்டி மாறுற டைம், காலை சுபஹ் தொழுகை, பின்னரம் அசர் தொழுகை. அப்ப அந்த டியூட்டி மாறுற நேரத்தில் நாங்கள் இரண்டு தொழுகைகளையும் ஜமாத்தோடு இஹ்லாஸோடு குஷுவோடு தொழக்கூடிய நிலையில் இருந்தோமையானால் அல்லாஹ் இடத்துல போய் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உனது அடியான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில விட்டுப்பட்டு வந்தோம். நாங்கள் வரும்போது தொழுது கொண்டிருந்த நிலையிலே அவர்களை பார்த்தோம் என்று சாட்சி சொல்வார்கள். அப்படி இல்லை, அதற்கு எதிர்மாறான சாட்சி தான் சொல்லப்படும். அதனால தான் இந்த இரண்டு தொழுகைகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே இதை புரிந்து செயல்படுவதன் மூலமாக நாங்கள் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை நாளை மறுமையிலே பார்க்கக்கூடிய, கண்ணால் காணக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபட வேண்டும். அந்த பாக்கியம் கிடைக்கலன்னா சுவர்க்கம் இல்லைன்னு அர்த்தம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் யார் யாரை. சரி, இப்போ இது வந்து மூன்றாவது விஷயம். இந்த வசனத்தில் 253வது வசனத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது விடயம். தில்கர் ருசுல், ரசூல்மார்கள் யார், அவருடைய எண்ணிக்கை என்ன? முதலாவது சப்ஜெக்ட். இரண்டாவது ஃபத்தல்னா பஅதஹும் அலா பஅத், அவர்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பித்து வைத்திருக்கின்றோம், அது பற்றி விளக்கம். மூன்றாவதாக மின்ஹும் மன் கல்லமல்லாஹ், அவர்களில் சிலரோடு அல்லாஹு தஆலா நேரடியாக பேசியிருக்கிறான். எந்த ஒரு வாசித்தா தொடர் இடையில யாரும் இல்லாமல்
புரோக்கர்மார் யாரும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹு தஆலா 3 பேரோடு பேசியிருக்கிறான். மற்ற நபிமார்களோட வஹி மூலம் அல்லது தூதரை அனுப்பி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான் என்பது நிரூபணமாகிவிட்டது. இப்போ அடுத்த 4வது சப்ஜெக்டுக்கு வருவோம் நாங்கள். அது என்னது? வரஃபா பாதஹும் தரஜாத். அந்த நபிமார்கள் அந்த ரசூல்மார்கள் சிலரை அல்லாஹு தஆலா அவர்களுடைய தரஜாவை உயர்த்தியிருக்கிறான். நாங்கள் பார்த்தோம் 1,24,000 சொல்லி போட்டு தைபான ஹதீஸாக இருந்தாலும் வந்திருக்குது. அதில் 315 பேர் ரசூல்மார்கள் வந்திருக்குது. இப்போ இவ்வளவு பேர்லையும் சிலருக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தரஜாத்துகளை உயர்த்தியிருக்கிறான். நபி என்ற அந்தஸ்தில் எல்லாரும் உண்டுதான், அது எல்லாரும் சமம். ஆனால் சில நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா சில விசேஷங்களை கொடுத்திருக்கிறான். சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சிறப்புகள் ஏராளம். அதில் தனிப்பட்ட சிறப்பு 17 சிறப்புகளை உங்களுக்கு தொகுத்து நான் சொன்னேன். அப்போ இங்கே வந்து சிலருடைய தரஜாத்துகளை எல்லாம் உயர்த்திருக்கிறான். இந்த வகையில் இங்கே குர்ஆனில் சுன்னாவில் பார்க்கும்போது இந்த நபிமார்களில் 2 பேருடைய தரஜாத்துகளை அல்லாஹு தஆலா உயர்த்தி இருப்பதாக குர்ஆன் சொல்லுது. ஒன்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறும்போது 19வது அத்தியாயம் 56வது 57வது வசனத்திலே சொல்லுகின்றான், வத்குர் ஃபில் கிதாபி இத்ரீஸ். நபியே, வேதத்தில் இத்ரீஸை நீர் ஞாபகப்படுத்தும். இத்ரீஸ் என்பது ஒரு நபியுடைய பேர், முற்காலத்தில் அனுப்பப்பட்ட ஒரு நபி. இன்னஹு, அதாவது இத்ரீஸ் என்ற நபி, கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையாளரான நபியாக இருந்தார். எல்லாம் சாட்சி சொல்றான். சொல்லி போட்டு வரஃபஅனாஹு மகானன் அலியா, அவருடைய தரஜாவை நாம் மிகவும் உயர்த்தினோம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்துக்கு இந்த வாக்கியத்துக்கு விளக்கம் சொல்லும் போது முஃபஸ்ஸிரீன்கள் இதை குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவதாக நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறும்போது அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியை விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய ஷரியா, அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய குர்ஆன் என்ற ஒளி, அல்லாஹ்வால் கொடுக்கப்படக்கூடிய விளக்கம், இவைகளை சுமக்கக்கூடியவாறு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா விசாலப்படுத்துகின்றான். இது அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அல்லாஹு தஆலா வழங்கிய நிஅமத்தை ஞாபகப்படுத்துறதா இருந்தால் அது சொல்லி காட்டுறதல்ல. மனிதன் செய்த நன்மையை செய்தவனுக்கு சொல்லி காட்டினால் அது சொல்லி காட்டுவது. நான் போன வருஷம் உனக்கு ஜக்காத் தந்ததானே இல்லை, போனவனுக்கு இப்படி உதவி செஞ்சிருந்தானே இல்லை, செய்யலை, சொல்லியலாம், சொன்னால் முடிஞ்சு. லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டுவதன் மூலமாக அல்லது கொடுத்தவருக்கு தொல்லை கொடுப்பதன் மூலமாக பழுதாகிக் கொள்ளாதீங்க, குர்ஆன். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மனிதனுக்கு வழங்கிய நியமத்துகளை சொல்லி காட்டுகின்றான், மனிதனுக்கு ஞாபகமூட்டுவதற்காக. அவனை அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய நிலையிலிருந்து அவன் வழங்கிய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு மோசமான வழியிலே போய்கொண்டிருப்பவனை நல்வழியில் ஈர்ப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஞாபகப்படுத்துகிறான். இங்க சொல்றான் அல்லாஹு தஆலா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நபியே உமக்கு உமது உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா? தீனை சுமப்பதற்கு, தாவாவினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை துன்பங்களை சகிப்பதற்கு, சிறந்த பண்பு அஹ்லாக்கோடு
நல்ல குணாதிசயங்களோடு இருப்பதற்கான நல்ல பண்பை பெற்றுக்கொள்வதற்காக உமது உள்ளத்தை நாம் விரிவாக்கினோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகின்றான். இரண்டாவது, வவதஅனா அன்க திக் வவதஅனா அன்க விஸ்ரக், உமது முதுகை முறித்துக் கொண்டிருந்த அல்லதி அன்கத தஹரக், உமது முதுகை முறித்துக் கொண்டிருந்த சுமையை உம்மை விட்டு நாம் அகற்றினோம் சொல்லி போட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், நபியே உமது பெயரை உம்மை ஞாபகமூட்டுவதை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இது அல்லாஹ்வினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட மிக உயர்ந்த தரஜா. அப்ப இந்த அத்தியாயத்தில் மூன்றாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக், உமது நினைவை உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா என்றதை கேட்கிறான். எப்படி உயர்த்திருக்கிறான்? சுப்ஹானல்லாஹ், அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவருடைய புகழை அல்லாஹு தஆலா உயர்த்திருக்கிறான். உதாரணமாக, ஒரு இஸ்லாத்தில் நுழைய வேண்டும், ஒருவர் இஸ்லாத்தில் நுழைய வேண்டும், இவர் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது போல ரசூலுல்லாஹ்வை நினைவுபடுத்தணும். எப்படி? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும், இஸ்லாத்தில் நுழைந்ததாக கணிக்கப்படும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னால் இஸ்லாத்தில் நுழைந்ததாக கணிக்கப்பட மாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ்வோட பெயரோடு இணைத்து ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தால் அங்க ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய இருக்கிற உயர்த்தியிருக்கிறான். தினந்தோறும் 5 வேளை பாங்கு சொல்லப்படுது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஒளிபெருக்கியில் ஓசை போக்குட எங்கள் எல்லாத்துக்கும் கேட்கக்கூடியவாறு, மனு ஜின்கள் கேட்கக்கூடியவாறு சாட்சி சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதே மாதிரி இகாமத் சொல்லும் போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். குத்துபாவுக்கு மிம்பருக்கு என்ன இமாம் குத்துபா ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி அங்கேயும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்றார். அங்கேயும் ஞாபகப்படுத்தப்படுறாங்க. அவருடைய பேர் குறிப்பிடப்படுறது கேட்குது காதுல, உடனே அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் என்று ஸலவாத்து சொல்றோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உம்மத்தில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்தா கொடுத்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். இப்போ அல்லாஹ் மட்டும் நம்பி இஸ்லாத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ்வோடு சேர்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்க வேண்டும். அதனால்தான் முஸ்லீம் அல்லாத சமூகத்தினரை நாங்கள் பயமில்லாமல் காபிர்கள் என்று சொல்கின்றோம். அது வேதம் கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மஜூசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏண்டா அவங்க அல்லாஹ்வை ஏற்றாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்கவில்லை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவை, அவருடைய புகழை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்தி வைத்திருக்கின்றான். எப்போதும் அல்லாஹு தஆலா சொல்லப்படக்கூடிய இடத்துல அவருடைய பெயரும் சொல்லப்படும். அல்லாஹு தஆலா குறித்து சிறப்புள்ள மிகச்சிறப்பான ஒன்று. எந்த அளவுக்கு ஒன்று சொன்னார், ஒரு விடுத்தம் அவர்களை நினைவூட்டி ஞாபகப்படுத்தி ஸலவாத்து சொன்னால்
அல்லாஹு தஆலா 10 விடுத்தம் அவர் மீது ஸலவாத் சொல்லுகின்றான். அவர்கள் மீது சொல்லப்படக்கூடிய சலாம்கள் ஸலவாத்துகள் அல்லாஹ்வினால் நியமிக்கப்பட்ட மலாயிக்கமார்கள் மூலமாக அவர்களை எத்தி வைக்கப்படுது. இப்படி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்தை தரஜாவை உயர்த்தி வைத்திருக்கின்றான். இதில் யாருக்கும் பொறாமப்பட்டதுக்கு இல்லை. இது அல்லாஹ்வுடைய விருப்பம். அல்லாஹு யாலம் ஹைஸு யஜஅலு ரிசாலத என்பது போல அவனுக்கு தெரியும் அவருடைய ரிசாலத்தை யார் மீது வைக்கணும் வேலை போட்டு. அதே போல மனித சமுதாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்களில் யாருக்கு அந்தஸ்தை கூட்ட வேண்டும் குறைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். இது எல்லாவற்றையும் விட உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவரும், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் அனைவரும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து கடைசி மனிதன் வரையும் பிறக்கக்கூடிய அனைவரும் கபூரிலிருந்து வெளியேற்றப்பட்டு மஹ்ஷர்ல ஒன்று கூடியிருக்கிற நேரத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புகழை உயர்த்தி வைத்திருக்கிறான். அடிக்கடி உங்களை ஞாபகம் விட்டுதான் ஷஃபாஅத்துல் குப்ரா, மிகப்பெரிய சிபார்சு. அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய உம்மத்துக்காக சிபார்சு செய்யக்கூடிய நிலை சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கு. மஹ்ஷர்ல மனிதர்கள் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். அப்ப சூரியன் தலைக்கு மேலால் ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து வைக்கப்படும். அதனுடைய அகோரத்தினால் வியர்த்தி வியர்த்தி சிலருக்கு கரண்டை வரை வியரை மூடும், சிலருக்கு முழங்கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலர் வியர்வையிலே மூழ்கி விடுவார்கள். அவர் அவருடைய நன்மை தீமைகளுக்கு தக்கவார். அந்த வேளையில் 7 கூட்டத்தினர் அல்லாஹ்வுடைய நிழலில் இருப்பார்கள், மற்றவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பாங்க. அப்பதான் விசுவாசிகளில் ஒரு கூட்டம் அந்த கஷ்டம் தாங்க முடியாமல், மஹ்ஷருடைய அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடி செல்வார்கள். போய் சொல்லுவாங்க, நீங்க தான் எங்களுடைய தந்தை, முதலாவது அல்லாஹ் அவங்கள தான் படைச்சான். ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உங்களை அல்லாஹு தஆலா தனது 2 கரங்களாலும் படைத்தான். அப்படி வருது குர்ஆன்ல, மா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதை. எனது 2 கரங்களாலும் படைத்த ஆதமுக்கு சிரம்பணிந்து சுஜூது செய்ய மறுத்தது எது? இப்லீஸை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இதை ஞாபகம் ஊட்டுவாங்க, அல்லாஹ் உங்களை அவனுடைய 2 கரங்களாலும் படைத்திருக்கிறான். எனவே சிறப்புக்குரியவர்கள் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சென்று எங்களுக்காக சிபார்சு செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, அவங்களும் தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. மூன்றாவதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போவாங்க, நானும் தகுதி இல்லை. 2 வரலாறு சுருக்கமாக சொல்றேன், டைம் போகுது. அடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எங்க எல்லாரும் உலுல் அஸ்ம் 5 பேர்ல ஒருவர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதி பிதா, மனிதனத்தின் ஆரம்பம். அனைவருமே நாங்கள் அதற்கு தகுதி இல்லை என்று மறுத்து விடுவார்கள். ஒருத்தரை காட்டுவாங்க. கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போங்க, அவர் தான் எனக்கு தகுதியானவர். சுப்ஹானல்லாஹ். அப்போ வருவாங்க மக்கள் கூட்டம், விசுவாசிகள் கூட்டம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுவாங்க, அவங்களோட சிறப்புகளை ஞாபகப்படுத்துவாங்க. ஞாபகப்படுத்தி போட்டு அல்லாஹ்விடத்தில் சிபார்சு செய்யுங்கன்னு கேட்பாங்க. அப்போ உடனே அனலஹா, நான் அதுக்கு தகுதியானவன் தான், அல்லாஹ் எனக்கு அதை வழங்கியிருக்கிறான் என்று சொல்லி போட்டு சுஜூதில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சுஜூதில் விழுந்து விடுவார்கள். இவ்வளவு காலம் இருப்பாங்க. அல்லாஹு ஆலம். எப்படியெல்லாம் போல்வார்கள் அல்லாஹ்வை, அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உலகத்தில் எப்படி சிறப்பான புகழ்களை கொண்டு நான் அல்லாஹ்வை புகழ்ந்தேனோ துதித்தேனோ, அதைவிட சிறப்பான புகழ்களை துதிகளை அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு உதிப்பாக்கி தருவான்.
அப்படியான புகழ்களையும் துதிகளையும் கொண்டு அல்லாஹு தாலாவை நான் புகழ்வேன், துதிப்பேன். சுஜூதிலிருந்து கொண்டு எனக்கு அல்லாஹ் ஷஃபாத் தந்திருக்கான ரப் எனக்கு ஷஃபாத் தான் கேட்கல போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு அக்பர் ஜப்பாருஸ் ஸமாவாதி வல் அர்த் யஃஅலு மா யஷா. வானம் பூமிகளை அடக்கி ஆளக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவன் நினைத்ததை செய்வதற்கு ஆற்றல் பெற்ற ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால சுஜூதில் விழுந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய அனுமதி வரும். யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதை தலை உயர்த்தும். இஸ்அல் துஜாப், கேளுங்க பதிலளிக்கப்படும். வஷ்ஃபா துஷஃபா, ஷஃபாத் செய்யுங்க, உங்களுக்கு ஷஃபாத் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும். அப்பதான் அல்லாஹ்விடத்திலே அந்த ஷஃபாத்துல் குப்ரா என்ற ஷஃபாத்தை கேட்பார்கள். அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனித சமுதாயத்தை விசாரணைக்கு உட்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டப்படுவதில்லை, நாங்கள் விளங்குறதுக்காக சின்ன ஒரு உதாரணம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாட்டில் குழப்பம், நாலா பக்கம் கடுமையான போராட்டம், குழப்பம், எல்லா இடத்துலையும் செக் பாயிண்ட் கடுமையாக இருக்குது. நாங்கள் பார்த்தோம், யுத்த டைமில் பார்த்தோம் நாங்கள். சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக மன்னார் சைட், யாழ்ப்பாணம் சைட் போராக்கெல்லாம் யா சுப்ஹானல்லாஹ். அங்கே போனால் அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு போட்டுறோம் எங்களை கேட்குறது பார்க்குறது ஆள் இல்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் கஷ்டப்பட்டு துன்பப்படத்துக்கு பிறகுதான் யாராவது வரான், என்ன விஷயம் கேட்பான். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தராக ஐடிங் கார்டு எடுத்து விசாரிக்கிறது. இடத்துக்கு வந்தீங்க, எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க எல்லாம் கேட்போம், விசாரிக்கிறது. இப்போ அந்த சின்ன ஒரு கஷ்டத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அல்லாஹு அக்பர். எத்தனை வருடங்கள் என்று அறியாம அந்த மஹ்ஷர்ல வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை இந்த ஷஃபாத்துக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா விசாரணை கெடுப்பான். அப்படிப்பட்ட அந்த புகழ். ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக ஃபஅஸா ரப்புக அன் யபஅஸக மகாமம் மஹ்மூதா. தஹஜ்ஜத் தொலை நஃபீலாக தொழுவீராக, அல்லாஹ் உங்களை எல்லாரும் புகழக்கூடிய இடத்துக்கு அனுப்புவான். அதுதான் இது. நபிமார்கள், அகில உலக மக்கள் அனைவரும் எல்லாராலும் போற்றப்படக்கூடிய போலப்படக்கூடிய இடம். அந்த சிறப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். இதே போல நிறைய சிறப்புகள் சென்ற பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தக்கூடிய விசேஷமான சிறப்புகள் ஏராளம் பார்த்தோம் நாங்கள். எனவே இந்த அடிப்படையில் தரஜாத்துகள் உயர்த்தப்பட்டவர்களில் மிகவும் சிறந்தவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை நாங்கள் மிகவும் உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்தில் 5வது அம்சம், இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய 5வது அம்சம், வாத்தைனா ஈஸா இப்னு மர்யமல் பையினாத் வயத்னாஹு பிரூஹில் குதுஸ். ஈசா நபிக்கு அவர்களுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். அவரை ரூஹுல் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் மூலமாக பலப்படுத்தினோம். இந்த இந்த வாக்கியத்துடைய விஷய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய பாடங்களில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசி எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் மார்க்கத்தில் தெளிவான விளக்கத்தை தந்து அதை கிரகித்து வாழ்க்கையில் செயல்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே நுழைவதற்கும் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகின்றேன். வாஹிதாவனா அல்ஹம்துலில்லாஹி.